நான் ஒண்ணும் உன் வீட்டுல உக்காந்து விருந்து சாப்பிட வரல. நான் பெத்த புள்ளைய பறி கொடுத்துட்டேங்கிற வயித்தெரிச்சல்ல இங்க வந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன். டேய், எதுக்காகடா என் பொண்ணு இறந்தத கூட என்கிட்ட இருந்து மறைச்ச? கடைசியா என் பொண்ணு முகத்தை ஒரு தடவை கூட பார்க்க முடியலையேடா. என்னடா பண்ண என் தங்கத்தை சொல்றா? என்ன பண்ண என் பொண்ண? இப்ப மட்டும் என் பொண்ணு எப்படி இறந்தாங்கிற உண்மையை சொல்லன்னா இந்த அருவாளாலே உன்னை வெட்டி வீசிட்டு நானே போலீஸ்ல போய் சரணடைஞ்சிருவேன். ஐயோ அப்பச்சி, எனக்கு கொஞ்சம் பேச விட்டா தானே என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்ல முடியும். கழுத்துல அருவாளை வச்சு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? ஐயோ டே அருண், அருண், ஐயோ வாடா வந்து உன் தாத்தா கிட்ட என்ன காப்பாத்துறா. ஐயோ பேரனை மட்டும் கூப்பிட்டா நான் உன்னை சும்மா விட்டுருவானா? உன்னை இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. அப்பச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல அருவாளை கீழே இருக்குங்க, இறக்குங்கன்னு சொல்றேன்ல. டேய், இவனை பத்தி உனக்கு முழுசா தெரியாதுடா. இவன் தான் உங்க அம்மாவை கொன்னு புதைச்சிருப்பான். அதனாலதான் என் பொண்ணு இறந்தத கூட இவன் கிட்ட சொல்லாம மறைச்சிட்டான். நடந்தது எதுவுமே தெரியாம தேவையில்லாம பேசாதீங்க. அம்மா இறந்ததுக்கும் அப்பாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. டேய் டேய் டேய், நீ உங்க அப்பனை காப்பாத்த 1000 சமாதானம் சொன்னாலும் புள்ளைய பறி கொடுத்தது நான்டா. இவனை காவு கொடுத்தா மட்டும்தான் என்னோட கொலவெறி அடங்கும். நிறுத்துங்க அப்பச்சி. எங்க அம்மா இறந்து போனதுக்கு நான் மட்டும்தான் முழுக்க முழுக்க காரணம். இதுக்கும் அப்பாவுக்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா எங்க அப்பா பேச்ச மட்டும் நான் கேட்டிருந்தேன்னா எங்க அம்மா இன்னைக்கு உயிரோடவாது இருந்திருப்பாங்க. எங்க அம்மாவை அநியாயமா நானே கொன்னுட்டேன். என்னடா சொல்ற? நம்ப மாட்டேன்டா, நான் நம்ப மாட்டேன். உன் அப்பனோட உயிரை காப்பாத்துறதுக்காக பழிய ஏன் நீ ஏத்துக்கிற? எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் ஒன்னும் பொய் சொல்லல, நான் உண்மையதான் சொல்றேன்.